எந்த விதமான மஞ்சக்காமலை இருந்தாலும் நல்லா கூடிய தன்மை இருக்கு. ஆனா வாரத்துல ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ். போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ட்ரிப்புன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரிப் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளின் தேசமான கேரளாவில் இருக்கிற பாலக்காடு தாங்க ட்ரிப் போயிட்டுருக்கோம். பாலக்காடில் வந்து நாங்கள் வந்து பாலக்காடு கோட்டை, அப்புறம் ஃபிஷ் அக்வேரியம், மலம்புழா கார்டன், அப்புறம் ராக் கார்டன், அப்புறம் ஸ்னேக் பார்க், கவா ஐலாண்ட் இங்கே எல்லாம் வந்து பார்த்தோம். இது எல்லாமே மொத்தமாக வந்து ஒரு வீடியோ பண்ணால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தனித்தனி வீடியோவாக பண்ணியிருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து பாலக்காடு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுங்க, 76 கிலோமீட்டர். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும், 54 கிலோமீட்டர். நாங்கள் வந்து 17ஆம் தேதி தாங்க போயிருந்தோம். பையனுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்பாக தான் நாங்கள் வந்து பாலக்காடு போயிருந்தோம். சிம்பிளாக கேக் கட்டிங் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாலக்காடு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து ரூட் உடுமலைப்பேட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வழியாக தாங்க போனோம். 2 பக்கம் தென்னை மரங்களும் இந்த விண்டு மில் எல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போவோம். பொள்ளாச்சி வந்தாச்சுங்க. பொள்ளாச்சி தேர்முட்டி ஸ்டாப்பிங்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்குங்க. இது டபுள் வே பாலம் மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. முக்கியமாக கோயம்புத்தூரில் கூட சில இடங்கள்ல சிங்கிள் வே தான் அப்படின்ற மாதிரி நட்ராஜண்ணா சொன்னாங்க. இது வந்து டபுள் லைன் போட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பாலத்துக்கு ஏறுறதே ஒரு அழகாக இருந்தது. ஏறி திரும்ப இறங்கி திரும்ப ஏறுற மாதிரி இருந்துச்சு. அந்த ரோடு பார்க்கவே செம ஒரு வியூவாக இருந்தது. அப்பா தெரியுதா ரோடு? இப்படி ஏறி இங்கேருந்து திரும்ப மேலே ஏறுது, நல்லா இருக்குது. கோபாலபுரம் செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. இந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் சிலை ஒன்று இருந்தது. அது முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ நின்று எடுத்துகிட்டு போனேன். அங்கே கீழே எல்லாம் கூட அந்த செவத்துலலாம் கூட பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது அது கூட. கேரளா என்ட்ரு ஆகிட்டோம். பிரதான தொழிலே அப்படியே கேரளா இங்கே அரசு அங்கீகாரத்தோடு நடக்குது. ஆப்கானிஸ்தானில் கஞ்சா விற்கிற மாதிரி. ஆப்கானிஸ்தானில் அதான் கவர்மெண்ட் பயிரே வாங்கும். அப்படிங்களா? கஞ்சாங்களா? ஆஹா. போகிற வழியெல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஸோ எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். நான் வந்து தனியாக ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று தனியாக போடுறேன். எல்லாத்தையும் போடணுன்னு தான் இருக்குது. ஒரே வீடியோனா ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ரோட் ட்ரிப்பாக தனி ஒரு வீடியோவை போடுறேன். ரெட்டையாளுங்கிற ஊர். சரிண்ணா. எந்த விதமான மஞ்சக்காமலை இருந்தாலும் நாட்டு வைத்தியத்தில் மருந்து கொடுப்பாங்க. அது பழங்காலமாக வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மஞ்சக்காமலையினுடைய எந்த நிலையா இருந்தாலும் நல்லா கூடிய ஒரு தன்மை இருக்கு இந்த ஊர்ல. ஒரு வைத்தியர், சரிங்க, சித்த வைத்தியங்களா? சித்த வைத்தியர் பசுந்தலையில கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செயல்படும், மற்ற நாள் செயல்படாது. சரி, இது பாலக்காடுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பொள்ளாச்சி போற வழியில. பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போனா 35 கிலோமீட்டர். பாலக்காடுக்கு முன்னாடியே இருக்குது. பாலக்காடு தாண்டி பொள்ளாச்சி போற வழியில பாலக்காடு டு பொள்ளாச்சிக்கு 5 கிலோமீட்டர் பாலக்காட்டுக்கு. சரிங்க. பொள்ளாச்சியில இருந்து பாலக்காடு போனா 35 கிலோமீட்டர் இது வரும். இப்போ இதுல இருந்து எந்த ரூட்டுக்கு அது போற வழி? இது வந்து பொள்ளாச்சி டு பாலக்காடு போற வழியில சரிங்க இருக்கு. ரெட்டையாளுங்கிற இடத்துல இறங்கி பாலிடெக்னிக்ங்கிற ஸ்டாப், பாலிடெக்னிக் ஸ்டாப், பாலிடெக்னிக் ஸ்டாப்ல இறங்கணும்னா சரிங்க இந்த வைத்தியர் வீட்டுக்கு போறதுக்கு உண்டான அங்க கேட்டாலும் சொல்லுவாங்களா? பாலிடெக்னிக் ஸ்டாப் இதாங்களா? இந்த போர்டு தான். இந்த இடத்துல தான் இறங்கணும். இங்க தான் இறங்கணும். பாலிடெக்னிக் ஸ்டாப். இங்க இறங்கி எப்படிங்க லெஃப்ட் ரைட் எந்த ரூட்? லெஃப்ட் ஒரு 100 அடியில போனோம்னா வீடு. அந்த வைத்தியர் இந்த கட்டுங்களா? இந்த கட்டு தான். இந்த கட்டுக்குள்ள போறோம். இந்த கட்டு. இந்த கட்டு அப்படியே வைத்தியர் வீடு தான். ஹாஸ்பிடல் மாதிரிலாம் இருக்காது. வைத்தியர் வீடு. வைத்தியர் வீடு தான். நம்பூதிரிகள். ஓ சூப்பர். கற்பகம் காலேஜ்ல இருந்து வரோம். ஆமா. வந்து கோயம்புத்தூர் பாலக்காடு பைபாஸ். ஓ 47. ஆமாம், கொச்சி டு சேலம் 47 இந்த ரோட்டுடைய பேர். ஓஹோ, சரி சரி. நம்பர் 47 இப்போ மாற்றிட்டேன்.
இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? ஆமாம், இது ஆயா அப்படியே திருவனந்தபுரத்து வரும் போகும். இந்த ரோடுங்க. ஓகே. பாலக்காடு வந்துட்டாங்க. பாலக்காட்லேருந்து மலம்புழாக்கு ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 25 நிமிஷம் ஆகுங்க. அங்கேருந்து வந்துட்டு நம்ம மலம்புழா கார்டன் வீடியோ இன்னொரு நெக்ஸ்ட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மலம்புழா கார்டன் பக்கத்தில் இப்போ லெஃப்ட் சைடு, அதாவது மலம்புழா கார்டனுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக் பார்க்குன்னு வச்சுருக்காங்க, பாம்புகள் பாதுகாப்பகம்னு. ஃபஸ்ட்டு அங்கே வருவோன்னு சொல்லிட்டு வந்தேங்க. பெரியவங்களுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு 15 ரூபாங்க. இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் பாம்புகள், விஷம் உள்ளது என்ன, விஷம் இல்லாது அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் நேமு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்கங்க. பாம்புகள் பார்த்திங்கன்னா உலகளத்தில் மொத்தத்தில் வேர்ல்டு லெவலில் 1700 டைப் ஆஃப் பாம்புகள் இருக்காமா. அதில் இந்தியாவில் மட்டும் 300 வகையான பாம்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் சவுத் இந்தியாவில் 120 வகையான பாம்புகள் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 வகையில் 29 வந்து கடல் அது மாதிரி நீர்நிலைகளில் வாழ்கிறது, 40 வந்து நிலத்தில் வாழ்கிறதுங்க. இந்த 69 தான் வந்து விஷம் உள்ளது. மித்த டைப் ஆஃப் இதெல்லாம் வந்து 120ல் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே விஷம் இல்லாத பாம்பு தாங்க. பாம்பு வந்து பொதுவாக விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பகலில் தூங்கும், நைட்டில் வந்து வேட்டையாடும் இல்லைங்களா. அதனால் நிறைய பாம்பு பார்த்திங்கன்னா ஆக்டிவாவில் தூங்கிட்டு இருந்தது. ஆக்டிவாக இருக்கிற பாம்பு நீங்கள் பாருங்கள். தெரியல, அது என்ன அடிபட்டு மாட்டேங்குது.
പക്ഷെ അതിന്റെ ശരീരമാണ് എത്ര